ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாது கூட செய்திடார் நற்பீத நலம் அருள்வார். பொல்லாது கூட செய்திடார் நற்பீத நலம் அருள்வார். பரிசுத்த கூட்ட நடுவில் ஜொலித்தீ சுத்த ஜோதி ஆரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வரீரோ. ஆரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வரீரோ. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மாறுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்ட நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதி ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வரீரோ. தாவீது அரசன் தகப்பன் என்ற முறையில் குறைவுள்ளவன். ஆனால் தேவனுடைய தந்தை பாசம் அவருக்கு நன்றாகவே தெரியும். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். சங்கீதம் 68:5. பவுல் அப்போஸ்தலன் இக்கருத்துக்கு விளக்கம் கூறுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சிறு பிள்ளைகள் தங்கள் தகப்பனை அழைக்கும் பதமாகிய அப்பா பிதாவே ரோமர் 8:15 கூப்பிடுவது போல் நாமும் கூப்பிடலாம் என்று கூறுகிறார். இந்த வார்த்தை தான் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு திகிலுடன் வேதனையுடன் தன் தகப்பனை நோக்கி ஜெபித்த பொழுது உபயோகித்தார். மாற்கு 14 இயேசு பயன்படுத்திய அப்பா என்ற மிக நெருக்கமான வார்த்தையை நாமும் பயன்படுத்தி தேவனண்டை வருவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நமது அப்பா பிதா அவரண்டை வருபவர்களை தமது குடும்பத்துக்கு அன்புடன் வரவேற்கிறார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நம் அப்பா அம்மாவுக்கு மரியாதை காட்டும் போதும் கீழ்ப்படியும் போதும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலர்களின் பிள்ளைகள் தங்களுடைய அப்பாவுக்கு மட்டுமல்ல அம்மாவுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. குடும்பத்தில் அம்மாவுக்கும் முக்கியமான பங்கு இருந்ததை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு செய்துவிட வேண்டும் என்பதில்லை. இஸ்ரவேலில் அப்பா அம்மாவோ வேறு யாராவதோ கடவுளுக்கு பிடிக்காததை செய்ய சொன்ன போது பிள்ளைகள் கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லப்பட்டது. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை சேவிப்போம் என்று சொல்லி வாருங்கள். உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும்
அதேபோல் இன்றும் கிறிஸ்தவர்கள் மனுஷர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகள் கடவுள் கொடுக்கிற தேசத்தில் சீரும் சிறப்புமாக நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று இஸ்ரவேலருக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆனால் வளர்ந்த பிள்ளைகள் தன்னுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாமலும் அப்பா அம்மாவின் பேச்சை கேட்காமலும் இருந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். உபாகமம் 21:18. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், நாம் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அவர் வாக்குறுதி தந்தபடியே அவருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நீண்ட காலம் வாழ்வார்கள். தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதையாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றுக்கும் நன்றியோடு இருங்கள். அவர்கள் உங்களை வழி நடத்துவதற்காகவும் நன்றியோடு இருங்கள். இதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள் என்பதை காட்டலாம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி உங்கள் பெற்றோரை கிரீடமாக கருத வேண்டும் என்று, அதாவது அவர்களை நினைத்து பெருமைப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து நடங்கள். கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. நீங்கள் என்னை சொல்லுகிறீர்கள், அதை எப்படி சொல்கிறீர்கள் என்பது இதில் உட்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் பிள்ளைகளின் மதிப்பை சம்பாதிக்கும் விதத்தில் பெற்றோர் நடந்து கொள்வது கிடையாதுதான். ஆனாலும் பெற்றோரிடம் மரியாதை குறைவாக பேசுவதையும் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதையும் தவிர்ப்பதன் மூலம் பிள்ளைகள் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கலாம். நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். தன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ கேவலமாக பேசுவது மிகப்பெரிய குற்றம் என்று பைபிள் சொல்லுகிறது. மத்தேயு 15:4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயதாகும் போது அவர்களுக்கு சில நடைமுறையான உதவிகள் தேவைப்படலாம். அவர்களுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ள உங்களால் முடிந்த மிகச்சிறந்ததை செய்வதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கலாம். தீமோத்தேயு 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவீர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. யோசுவா 15:19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காலேப் என்கிற உலக தகப்பனுடைய அடையாளங்களிலிருந்து நம்முடைய பரலோக தகப்பனை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உள்ளும் புறமும் ஆராய்ந்து அறிகிறவர், சிறந்தவைகளை தெரிந்து கொள்பவர். தேவனுடைய அன்பு கடலின் அளவிட முடியாத பரப்பளவுக்கு ஒப்பானது. காலேபினிடத்தில் நம் பரம தகப்பனுடைய அடையாளமாக நாம் பார்ப்பது என்றும் குறையாத பலன். உலக தகப்பனான காலேபிடமிருந்து நாம் நம் பரலோக தகப்பனுடைய அடையாளமாக காண்பது என்றும் மாறாத உண்மையுள்ள தன்மை. நம் எதிரிகளை முறியடிக்க நம் தேவன் வல்லவர் என்பதை நாம் உணரலாம். தன் செல்ல மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க ஆவலாய் இருக்கும் ஒரு நல்ல தகப்பனின் அடையாளத்தை தான் நாம் காலேப்பின் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பரம தகப்பனின் அடையாளமாக காண்கிறோம். உலக தகப்பனாகிய காலேப் தன் மகள் கேட்டவைகளை தயக்கமில்லாமல் கொடுத்த விதமாய் நம் பரம தகப்பனும் நாம் ஜெபத்தில் அவரிடம் கேட்பவைகளை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்று காலேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்.
அக்ஷால் வாய் திறந்து கேட்கும் முன்னரே அவள் வாஞ்சையை நிறைவேற்ற ஆசைப்பட்டான் அவள் தகப்பனாகிய காலேப். இதையும் நாம் நம்முடைய பரம தகப்பனின் அடையாளமாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட உன்னதமான அடையாளங்களை கொண்ட தகப்பனை உடையவளானதால் அக்சால் ஒரு தயக்கமுமின்றி அவனை நெருங்கி தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்தினாள். அக்சால் காலேப்பிடம் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் என்பதை பார்க்கிறோம். பாலஸ்தீனத்தின் தென்பகுதி பாலைவனத்தை போன்ற வறட்சியான நிலங்களை கொண்டது என்பது நமக்கு தெரியும். அப்படியானால் அக்சால் தன் தகப்பனிடப்பா, எனக்கு நீங்கள் தந்திருப்பது வறண்ட நிலம், விளை நிலம் அல்ல, அங்கே நீர்வளம் இல்லை, அதனால் எனக்கு நல்ல நீர் பாய்ச்சலான நிலத்தை தாரும் என்கிறாள். எத்தனை முறை நாம் வறண்ட நிலமாய் நிற்பது போன்ற உணர்வு நமக்குள் வருகிறது. எத்தனை முறை நாம் நம் பரம தகப்பனிடமிருந்து வற்றாத நீரூற்றுக்காக ஏங்கி இருக்கிறோம். அக்சால், அப்பா எனக்கு நீரூற்றி தாரும் என்றதை போல நமக்கும் இன்று நீரூற்று அவசியம் அல்லவா? கிணற்றண்டை வந்த சமாரிய ஸ்திரீயிடம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகமிராது என்றார். சமாரியா ஸ்திரீ மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் அந்த ஜீவ தண்ணீருக்காகத்தானே ஏங்குகிறோம். அப்பா எனக்கு நீரூற்றை தாரும் என்றுதான் என் உள்ளமும் ஏங்கி நிற்கிறது. காலேப்பின் மகள் அக்ஷாலுக்கு ஒரு கோடி அடித்தது போல அவள் தகப்பன் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். என்ன அற்புதம்! நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்ட மகளுக்கு தாராளமாக வாரி வழங்கினான் காலேப். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரம பிதாவண்டை வந்து அப்பா எனக்கு நீரூற்றை தாரும் என்று ஜெபிப்போம். நம்முடைய பரம பிதாவானவர் உலக தகப்பனாகிய காலேப்பை போல நமக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வற்றாத ஜீவ ஊற்றை கொடுப்பார். 2 சாமுவேல் 13. இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டான் என்றார். நாம் அம்னோன் தாமாரை வெட்கப்படுத்தும்படி செய்த செயலை பார்க்கிறோம். என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே என்று தாமார் அழுத சத்தம் நமக்கு கேட்டதே. தாமார் அம்னோனிடம் நீ ராஜாவிடம் பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றால் வேதம் சொல்லுகிறது. தாமாருக்கு ராஜாவை பற்றி என்ன தெரியும்? தாவீதை அவள் அப்பா என்று கூட அழைக்கவில்லையே. அம்னோன் அவளுடைய கற்பை சூறையாட காத்து கொண்டிருக்கும் போது அவள் ராஜாவை போய் கேள், அவர் நீ விரும்புவதை தராமல் மறுக்க மாட்டாள் என்கிறார். இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய ராஜாவாகிய தாவீதால் மட்டுமே முடியும் என்ற அர்த்தம் தான் இது. தாவீதின் இந்த 2 வாரிசுகளின் பேச்சு தாவீதுடைய பொல்லாங்கான நடத்தையை பிள்ளைகள் அனைவரும் அறிந்திருந்தனர் என்றே காட்டுகிறது. அந்த பொல்லாப்பின் விளைவுதான் பின்னர் தாவீது குடும்பத்துக்குள் முளைத்த பழிவாங்குதலும் கொலைகளும், தாவீது விதைத்த விதையின் அறுவடை. தாமார் தன்னுடைய தகப்பனை ராஜா என்று அழைத்ததை பார்த்தேன். ஒருவேளை அங்கு அவளுடைய அண்ணன் இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் அவள் ராஜா என்று சொன்னதை சற்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கு இருந்த இருவருமே தாவீதின் பிள்ளைகள். ஆனால் அவர்களுக்குள் பேசும்போது அப்பா என்ற வார்த்தையை காணும். அப்படியானால் தகப்பனும் பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்திருக்கும்? தாமாருக்கும் அவள் தகப்பனுக்கும் இடையில் நல்ல அப்பா மகள் உறவு இருந்த மாதிரி தெரியவில்லை. இன்று பிள்ளைகளே, உங்கள் உறவு உங்கள் அப்பாவோடு எப்படி இருக்கிறது? தகப்பன்மாரே, உங்கள் உறவு பிள்ளைகளோடு எப்படி இருக்கிறது? பிள்ளைகள் உங்களை இவர் என்னுடைய அப்பா என்று பெருமையோடு சொல்ல முடிகிறதா? அப்பா என்பது ஒரு அற்புதமான உறவு. அப்பா என்றால் ஒரு நல்ல நண்பர், பிள்ளைகளின் மனதை புரிந்தவர், பிள்ளைகளுக்காக உழைப்பவர், ஆலோசனை கொடுப்பவர், பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு கழிப்பவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை இன்று உங்களுடைய அப்பா உங்களோடு இல்லாவிட்டால், அல்லது தாமாரை போல உங்களுக்கு நல்ல அப்பா இல்லாதிருந்தால், உங்களை இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கும் பரம தகப்பன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நமக்கு எப்போ புத்திர சுவிகாரத்தில் அப்பா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன், பிரைஸ் காட். வந்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் காட்.